Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. அமெரிக்காவினுடைய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்தே பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராரு. இந்த கருத்துகள் பல விதங்கள்ல பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையில மோதல் போக்கு இருந்து வரும் இந்த காலகட்டத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்ட ஒரு கருத்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்துல இருந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை பிற்பகல்ல முப்படை தலைவர்களையும் சந்தித்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மதியம் 3:30 மணி அளவில் பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைக்கான இயக்குனர் ஜெனரல் இந்தியாவினுடைய இராணுவ நடவடிக்கைக்கான இயக்குனர் ஜெனரலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் இரு நாடுகளும் நிலம், வான் மற்றும் நீர் பகுதிகளில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டாங்க. இதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் என்ன கூறப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, தானும் துணை அதிபர் JD வான்ஸும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S ஜெய்சங்கர், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரிடம் 48 மணி நேரமா பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல இரண்டு நாடுகளும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டாரு அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டதை இரு நாடுகளும் அபிஷியலா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா முந்திக்கொண்டு சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான மத்தியஸ்த விவாதத்திற்கு பிறகு இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இது இரு நாட்டினுடைய தலைவர்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு உருவானது என்ற தகவலை உலகிற்கு முதல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டாருங்கிறதே பலருக்கும் வியப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ட்ரம்ப் தன்னுடைய பதிவிட்டதற்கு பிறகுதான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் டார் சமூக ஊடகங்கள்ல சண்டை நிறுத்தத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த பதிவில் அமெரிக்கா, சவுதி அரேபியா, பிரிட்டன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் சமாதானத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றின்னு அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சனிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஊடகங்களை சந்தித்து பேசினார். சண்டை நிறுத்தத்திற்கு இடையான ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அவர் தகவலை வெளியிட்டிருந்தார். மேலும் அவர் அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, இந்தியாவுடைய DGMOவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாகிஸ்தானுடைய DGMO பேசியதாகவும் அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போ அவர் அந்த பதிவில் அமெரிக்காவை பற்றியோ மற்ற எந்த நாட்டை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு பேசவே இல்லை. அதன் பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் S ஜெய்சங்கர் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரு பதிவை பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவில் சண்டை நிறுத்தத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். சண்டை நிறுத்தத்தை மட்டும்தான் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய நடவடிக்கையில் நாங்கள் ரொம்ப நிலைப்பாடாக இருக்கும், அதற்கு எதிரான எங்களுடைய நடவடிக்கை தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வெளிப்படையாகவே நன்றி தெரிவிச்சிருந்தார். ஆனால் இந்தியா வெளியிட்ட எந்த ஒரு அறிக்கையிலுமே அமெரிக்காவையோ அல்லது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடைய மத்தியஸ்துவத்தை பற்றியோ குறிப்பிடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக மக்களுக்கு உரையாற்றிருந்தார். அந்த உரையாடலுமே எங்கேயுமே அமெரிக்க அதிபரை பற்றியோ அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் பற்றியோ எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. இதனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னுரிமை அளிப்பதை இந்தியா தவிர்த்து வருதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்துச்சு. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான சண்டை நிறுத்தம் குறித்து வெளியான அறிவிப்பை முதல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டாருங்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையான விவகாரத்துல டொனால்ட் ட்ரம்ப் அத்துமீறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. இதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மே 11 அன்னைக்கு மறுபடியும் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். சண்டையை நிறுத்தி கொண்டதுக்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வலுவான தலைமைகளை பாராட்டுவதா அதில் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் திடமான அசைக்க முடியாத தலைமையின் மீது நான் மிகுந்த பெருமை கொள்றேன் அப்படின்னும், இந்த போர் நிறுத்த நடவடிக்கையானால பல உயிர்களும் பல நாசங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், எந்தவித குற்றங்களும் புரியாத அப்பாவி மக்கள் தண்டிக்கப்படுறதும் இந்த போர் நிறுத்தத்தினால தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தார்.
இரு நாடுகளுடைய இந்த முடிவுனால இரு நாட்டு தலைவர்களுடைய மரபும் புகழும் மேலும் மேலும் உயர்ந்துள்ளதுன்னும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வீரமான முடிவை எடுக்க அமெரிக்கா ஒரு துணையா இருந்ததுல எனக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னும் அந்த பதிவுல தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தக உறவை அமெரிக்கா அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த நடவடிக்கையோட நிறுத்தாம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு படி முன்னாடி போய் பல தசாப்தங்களா நீடிச்சிட்டு வர காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண அமெரிக்கா உறுதுணையா நிற்கும், 2 நாடுகளுக்கு இணைந்து காஷ்மீர் பிரச்சனை தீர்வு காண அமெரிக்கா தயாரா இருக்கு அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். எப்பொழுதுமே இந்தியா காஷ்மீர் பிரச்சனையில 3ஆவதா ஒரு நாடு தலையிடுறதை விரும்பவே விரும்பாது. இந்த நிலையில திங்கட்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படவிருந்த அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினதே தான்தான்னும், இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவிக்கலினா இரு நாடுகளுடனான வர்த்தகத்தை தான் நிறுத்தி கொள்றதா கூறினதுனாலதான் இரு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பொழுது வேணும்னாலும் போர் நடக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான சண்டை, எனவே இரு நாடுகளும் தங்களாக தான் இதற்கான தீர்வை எட்டணும், அமெரிக்கா எந்த வகையிலும் இதுல தலையிடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு நேர்மாறா இப்ப அமெரிக்கா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய அதிபர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அமெரிக்காவுக்கு வெளிப்படையா நன்றியை தெரிவிச்சார். இதன் மூலம் ஒரு விஷயம் நன்றாக தெரியுது அப்படின்னா, சண்டை நிறுத்தம் குறித்து தன்னுடைய முதல் பதிவுல குறிப்பிட்டிருந்த ட்ரம்ப் 2வது பதிவுல காஷ்மீருக்கான பிரச்சனை தீர்வு குறித்து பேசியிருந்தார். ஆனா காஷ்மீர் விவகாரத்துல இந்தியா 3வது நாட்டினுடைய மத்தியஸ்தத்தை ஏற்காது. இந்த விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் ட்ரம்ப் தானாகவே முன்வந்து காஷ்மீர் பிரச்சனையில தலையிட தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இப்ப மிகப்பெரிய பேசுபொருள். இதற்கு காரணம் பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும்னு, சண்டை நிறுத்தத்தை அறிவிக்கப்பட வேண்டும்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் விரும்பினதாகவும், அதற்கு யாராவது இந்த போர்ல தலையிட்ட ஆக வேண்டும்னு அவர் கேட்டுக்கொண்டதாகவும், அந்த முயற்சியில தான் அமெரிக்கா அவருக்கு ஆதரவாக இந்த போர்ல தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ணினதாகவும், இதற்காக தான் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிச்சிருக்கான்னு கூறப்படுது. இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மட்டும்தான் பேச்சுவார்த்தை இருக்கணுங்கிறதுல இந்தியா மிக தெளிவாக இருக்காங்க. அதனால்தான் அமெரிக்காவினுடைய அறிக்கைகள் குறித்தோ அமெரிக்காவினுடைய பதிவுகள் குறித்தோ எந்த கருத்தையும் இந்தியா இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல அமெரிக்கா தலையிடுறது இது முதல் முறை கிடையாது. கார்கில் போரின் பொழுதும் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனை சந்திச்சு இந்தியாவுடனான போர் நிறுத்தத்தை கோரினாங்க. இந்த விவகாரத்துல பில் கிளின்டன் தலையிட்டு போர் நிறுத்த வேண்டும்னு அப்பொழுதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயை கேட்டுக்கொண்டாங்க. அதன் பிறகுதான் கார்கில் போர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு முன்பே அமெரிக்க அதிபர்கள் பலர் காஷ்மீர் பிரச்சனையில தலையிட முயன்ற போதும் இந்தியா ஒரு விஷயத்துல தெளிவாயிருந்தாங்க. இந்தியா எந்த 3வது நாடும் இந்த பிரச்சனையில, காஷ்மீர் பிரச்சனையில தலையிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை திரும்ப திரும்ப தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனாலும் இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாட்டை பாகிஸ்தான் விரும்பவே இல்லை. காஷ்மீரோடைய பிரச்சனையை சர்வதேசமயமாக்குவதுதான் பாகிஸ்தானுடைய விருப்பமாக இருந்துச்சு. அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக தான் பல நாடுகளுடைய உதவியை பாகிஸ்தான் நாடிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய இப்போ முக்கிய குறிக்கோளா இருக்கிற நாடு அமெரிக்கா. அதனுடைய வெளிப்பாடாதான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த கருத்தை நம்ம கருதலாம். டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவினுடைய விவகாரங்களை தலையிடுறாரா இல்ல இந்தியாவினுடைய விவகாரங்களை அத்துமீறாரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் தான் இருக்குது. இதற்கு ஆரம்ப புள்ளியா பார்க்கப்படுறது இரு நாடுகளுக்கும் இடையான சண்டை நிறுத்தத்தை இரு நாடுகளும் அறிவிப்பதற்கு முன்பா டொனால்ட் ட்ரம்ப் எதற்கு அறிவிச்சாரு அப்படிங்கிற கேள்விதான் இதற்கு காரணம். ட்ரம்ப் ஒரு பெரிய முக்கியமான நாட்டை வழிநடத்துறதுனால அவர் மற்ற நாடுகளுக்கு இடையான சண்டையில தலையிட்டு ஒரு நட்பு ரீதியான இதை கூறியிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொன்னாலும், இன்னொரு தரப்பு இரு நாடுகளுக்கு இடையான விவகாரங்களை 3ஆவதா ஒரு நாடு தலையிடுறதை விரும்பல. இன்னும் சில தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிற அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டாங்கன்னு உறுதி அளிப்பாரா என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு வராங்க. டொனால்ட் ட்ரம்ப்போடைய தொடர்ச்சியான இந்த கருத்துக்கள் அமெரிக்க இந்திய உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.